கரூரில் 2.5 லட்சம் ரூபாய் கடனுக்கு 7 லட்சம் ரூபாய் வரை திருப்பி செலுத்திய பிறகும் வட்டிக்கு மேல் வட்டி போட்டு மேலும் 32 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கரூர் மாவட்டம் தரகம்பட்டியைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் மகாராஜா என்பவர் கடவூர் சிங்கம்பட்டியைச் சேர்ந்த திருவேங்கடம் என்பவரின் 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். வாங்கிய கடனுக்கு அசலும் வட்டியுமாக 7 லட்சம் ரூபாய் கட்டியதாக மகாராஜா தெரிவித்துள்ளார். ஆனால் திருவேங்கடம் வட்டிக்கு மேல் வட்டி போட்டு மேலும் 32 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுப்பதாக மகாராஜா தன்னுடைய குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். நீங்க போங்கப்பா, பால் எடுத்து போங்க, அங்க அவரு விசாரிப்பாரு அப்படிங்கிறாங்க. அங்க போனோம்னா என்ன தெரியுமாங்க சொல்றாங்க, அங்க போனா நீங்க ஒரு 4 பேர் வச்சுக்கோங்கப்பா, 4 பேர் வச்சு பேசி முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. 4 பேர் வச்சு பேசி முடிக்கிறதுக்கு தான் நாங்க வந்து கேஸ் கொடுக்குறோமாங்க. போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க பாலெடுத்துல எல்லாரும். எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா, இதுக்கு ஒரு வழி கிடைக்கணும். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்கள்கிட்ட இருந்தது வீடு மட்டும்தான், வச்சு கொடுத்தாச்சு. இப்போதைக்கு இருக்கிறது எங்க 4 பேர் உயிர் மட்டும்தான். வேணும்னா சொல்லுங்க, நாங்க 4 பேர் செத்து போயிட்டு இந்த குழந்தைங்களை யாராவது பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இந்த 32 லட்சம் எங்களால தர முடியாது. நாங்க மட்டும் இந்த ஊருக்குள்ள வாங்கலாம். சுத்துப்பட்டி 8 கிராமமும் அவங்ககிட்ட வாங்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு அம்மா செத்து போச்சு, இன்னொருத்தவங்களும் செத்து போயிட்டா. 2 ஊர்ல 2 சாவு விழுந்துச்சு. எங்க ஊர்ல 4 சாவு காத்துட்டு இருக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை மனுநீதி நாள் அன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நாங்க 4 பேர் தீ குளிச்சுக்குவோம்.